ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். இந்த தேதி எதற்காக உன் கண்களில் பட்டிருக்கிறது என்று தெரியுமா? என்ன செய்வது என்று தெரியாமல், எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல், வாழ்க்கையில் யாரை நம்புவது என்று தெரியாமல் குழப்பத்தோடும் கவலையோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் உன் வருத்தங்களை போக்கினான் வசந்தங்களை உன் வாழ்வில் கொண்டு வரப்போகிற நாள்தான் இந்த தேதி. அதனால்தான் இந்த தேதி உன் கண்களில் பட்டிருக்கிறது. என் செல்லமே, தெரியாத திசையில் பயணம் செய்ய பாதை தெரியாமல் இருக்கிறேன் அம்மா. நீ என்னை அழைத்தாய்தானே? உனக்கான பாதையை காட்டுவதற்காக ஓடோடி வந்துள்ளேன். மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. நீயும் உன் குடும்பமும் மனமகிழ்ந்து சந்தோஷப்படும்படி உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி உனக்காக நல்லதை செய்து கொடுக்கப் போகிறேன். நீ என்னதான் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய்? கண்ணீரிலே உன் வாழ்க்கையை கழித்து விடலாம் என யோசனை செய்து வைத்திருக்கிறாயா? என்னை எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றாலும் சரி, அல்லது ஏதாவது ஒன்று தவறாக நடந்துவிட்டாலும் சரி, உடனே கண்களை கசக்கி கண்ணீரால் முகத்தை கழுவுகிறார். என் செல்லமே, கண்ணீர் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என உன் அம்மா நான் சொன்னதை நீ மறந்து விட்டாயா? காலம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அதற்காகத்தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன். நான் இவ்வளவு சொல்லியும் கூட ஏன் அவசரப்பட்டு தவறான விஷயங்களை யோசிக்கிறாய்? தவறான முடிவுகளையும் யோசிக்கிறாய்? உன் அழகான குடும்பத்தை கண்முன் நிறுத்திப்பார். உன் பிள்ளைகள் உன் கண்முன் பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்போடு வாழும்படி நான் செய்வேன். அழகான குடும்பத்தோடு நீ வாழக்கூடிய காலம் விரைவில் வரப்போகிறது. உன் மனதை நான் மாற்றுவேன் என் தங்கமே. உன் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை போக்கி நீ நன்றாக வாழப்போகும் அந்த வசந்த காலத்தை உன் கண் முன்னால் காட்டப் போகிறேன். என் கண் முன்னால் மிக பெரும் சந்தோஷத்தோடு நீ வாழ்வதை நான் ரசித்து பார்க்கத்தான் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயம் நான் சொன்ன இந்த தேதி முதலாகவே உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடக்கும். நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு கொடுப்பதற்காக நல்ல நாளாக தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். என் செல்லமே, நீ அதிகமெல்லாம் காத்திருக்க வேண்டியதில்லை. வெகு விரைவாகவே உனக்காக நான் சொன்ன அந்த நல்ல விஷயம் நிகழத்தான் போகிறது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என தெரியாமல் தானே அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நடப்பதையெல்லாம் உற்று கவனித்துப்பார். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சரியாக யோசித்து சிந்தித்துப்பார். உண்மை எது, போலி எது, உண்மையான அன்பு எது, உண்மையான நல்லவர்கள் யார் என எல்லா விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ என்னை சரணடைந்த பிறகு, என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் நீ அந்த நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய காலத்தில் நடந்த கெட்ட விஷயங்களை யோசித்து கொண்டே இருப்பது சரியாக இருக்குமா? முறையாக வருமா என நீயே சொல். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய்? என் செல்லமே, நீ என்னை வணங்க ஆரம்பித்த நொடியிலிருந்தே நான் உன் கைகளை இறுக்கமாக பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் என் கைகளை பிடிப்பதற்கு யோசித்து கொண்டு, தயங்கிக் கொண்டும், கவலைப்பட்டு கொண்டுமே இருக்கிறாய். எதை நினைத்தும் பயப்படாமல், எந்த விஷயத்திற்காகவும் கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. வராகி தாயே என என்னை கூப்பிட்டால் உனக்காக நான் ஓடி வருவேன். நீ நினைத்ததை விட எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக பெரியதாக நடத்தி காட்டுவேன். என் செல்லமே, உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த வராகி அம்மா என்னை யார் வணங்கினாலும் சரி, ஒரு காலத்திலும் அவர்களை கைவிட மாட்டேன். அப்படி நீ என் மீது பக்தி வைத்து என்னை நம்பிக்கையோடு வணங்கினால் நிச்சயமாக நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே. ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருந்தாலும் கூட
உன் மனதில் உள்ளது எல்லாம் நீ என்னிடம்தானே சொல்லி அழுது புலம்புகிறாய். உன் கண்ணீரை எனக்குத்தானே நீ காணிக்கையாக்குகிறாய். நிச்சயம் உன் மனம் வேதனையை நான் போக்கி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் வசந்தங்களையும் கொண்டு வரப் போகிறேன். மிக பெரிய விஷயம், ஒரு நல்ல விஷயமாக உன் வாழ்வில் அரங்கேறப் போகிறது. என்னதான் வாழ்க்கை என்ற உன்னுடைய எண்ணத்தை மாற்றி அமைத்து எனக்கு கிடைத்த வாழ்க்கை இன்பமானது என நீயே எனக்கு வந்து நன்றி சொல்லப் போகிறாய். சொர்க்கமே உன்னை கண்டு வியக்கும்படி சந்தோஷமான வாழ்வை நான் உனக்கு கொடுத்தருளப் போகிறேன். செல்லமே, என் உதவியை கேட்டு நீ எப்போது என்னை வணங்கினாலும் அடுத்த நிமிடமே என் உதவி உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னை தூக்கிவிட உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். என்னை நம்பு. உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. என் செல்லமே, வாழ்க்கையில் முயற்சி செய்யாத வரை எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை என்பது கஷ்டம்தான். யாராலும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் எப்போது உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக நீ முயற்சி செய்ய தயாராக என்னை நோக்கி வருகிறாயோ அப்போதே உன் முயற்சிகளுக்கான முழு பலத்தையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். யார் என்னை அன்போடு அம்மா என்று கூவி அழைத்தாலும் அவர்களுக்கு தாமதமின்றி உடனே நான் காட்சியளிப்பேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்விலும் நான் விரைவில் காட்சியளித்து உன் எல்லா சோகங்களையும் சந்தோஷமாக மாற்றத்தான் போகிறேன் என்கின்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். தேவையில்லாத கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு எல்லா விஷயங்களையும் பொறுமையோடு எதிர்கொள்ளப் பார். இத்தனை வருடங்களாக நீ என்னிடம் காத்திருந்து கேட்டு விரும்பிய ஒன்று இப்போது உன்னிடம் வரமாக வந்து சேரப்போகிறது. இனி உன் மனம் உடைந்து அழுகும்படி நான் உன்னை எந்த கஷ்டத்திலும் விட்டுவிட மாட்டேன். என் மீது தலை வைத்து படுப்பதற்கு, உன்னை வருடி விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை உறவுகள் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் உன் அப்பா அம்மா போல ஆகாது எனதானே கண்ணீர் வடிக்கிறாய். நான் அறிவேன். உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை துரத்தி அடித்து உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருந்து உன் கண்ணீரை துடைப்பேன். ஆறுதல் வாக்குகளை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விடுவேன் என நினைக்காதே. உன் முகத்தில் நான் மகிழ்ச்சியை வரவழைப்பேன். புன்னகையை நான் பார்த்து ரசிக்க தயாராக காத்திருக்கிறேன். உன்னை அழிக்க நினைக்கும் எதிரிகளை நீயும் அழிக்க வேண்டும் என யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. அது தவறான பாதையாக மாறிவிடும். உன்னை அழிக்க நினைப்பவர்களை உன் வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான வெற்றி வெகு விரைவாக நான் சொன்ன தேதியிலே உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் மிக சிறப்பாக பெற்று சந்தோஷமாய் வாழப்போகிறாய். எத்தனையோ சவால்களை இதுவரையிலும் நீ கடந்து வந்திருப்பதும், யாருமே கிடைக்காத கஷ்டங்களையும் நீ அனுபவித்து வாழ்ந்து வருவதும் எனக்கு தெரியும். கட்டாயம் உன் மனதில் அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் கொடுப்பேன். தைரியமாக இரு. எல்லா துன்பங்களிலிருந்தும் மீண்டு வந்து எல்லா சந்தோஷங்களையும் பெறப்போகிறாய். எல்லா சவால்களிலும் ஜெயித்து நீ வெற்றி பெறுவாய். உனக்கு நல்லது நடப்பதற்கு உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் இருப்பேன். உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உறவை உனக்காக நான் அமைத்து தருவேன் என் செல்லமே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். இருந்தாலும் எப்போதும் என் பிள்ளையான உனக்கு மறுபடியும் சொல்கிறேன். இழந்ததை நினைத்து நீ வருந்திக் கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் வரக்கூடியது நீ எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். உன் வாழ்வில் வரக்கூடிய நல்ல விஷயம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதை பெற்றுக்கொள்ள தயாராக காத்திரு. கஷ்டம் கஷ்டம் என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய். கஷ்டம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் போராடும் எண்ணமே உனக்கு இருக்காது. இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போகலாம். மிக பெரியதாக எந்த விஷயத்திற்கும் முயற்சி செய்ய வேண்டாம். கிடைத்ததே போதும். சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய். கஷ்டத்தை உன் வாழ்வில் நான் உண்டாக்கியதன் மூலமாகத்தானே வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி உயர்வான வாழ்க்கையை பெறுவது, எப்படி சிக்கல்களை துரத்தி அடித்து துன்பங்களை துரத்தி அடித்து
மிகப்பெரிய சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வது என்ற பல சிந்தனைகள் உனக்குள் வந்தது. எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாய் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கிறேன் என் தங்கமே. நீ எதற்காகவும் கலங்காதே. நீ எதை நினைத்தும் வருந்தாதே. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உனக்காக அனைத்தையும் நான் செய்ய தயாராகிவிட்டேன் என் தங்கமே. அதனால் நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இரு. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே. அதுதான் உன்னிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். அதே போல என் தங்கமே, எது நடந்தாலும் அமைதியாக இரு. பொறுமையோடு காத்திரு. உனக்கான காலம் வரும்பொழுது நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.